2015 சென்னை வெள்ளத்தின் பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி திடீரென திறந்து விடப்பட்ட காரணத்தினால் பெருமளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டால் என்கின்ற உண்மை நாம் அறிவோம். அது முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தினுடைய தவறினால் நடந்த ஒரு மாபெரும் குற்றமாக நாங்கள் அச்சமயத்தில் முன்வைத்தோம். அதிகாரிகள் இது குறித்து முறையாக மக்களுக்கு தெரிவிப்பதும் முறையாக நீர்நிலைகளை பராமரிப்பதும் என்பது நடக்காத காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு சிக்கலுக்குள்ளானவர்கள் ஏழை எளிய மக்கள். அந்த அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது ஏழை எளிய மக்களினுடைய நலன்களை உள்ளடக்கியதாக, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியாக நடக்கவில்லை என்பதற்கு இப்பொழுது அனகாபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளை இடிக்கப்படுவது அல்லது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதிகாரிகள் மேற்கொள்கின்ற இந்த போக்கு என்பது அராஜகமான, ஜனநாயக விரோதமான, ஏழைகள் விரோதமான ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் பகிரங்கமாக அறிவிக்க விரும்புகிறோம். காரணம், இந்த ஆற்றினுடைய எல்லை வரையறுக்கப்படவில்லை. குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே ஆக்கிரமிப்பு என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட பகுதிகளும் ஏழை எளிய மக்களினுடைய, பாட்டாளிகளினுடைய வீடுகளாகவும் குடியிருப்புகளாகவும் இருக்கின்றன. அதே சமயத்தில் அந்த குடியிருப்புகளின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களினுடைய நிலங்கள், கட்டிடங்கள் அவை பாதுகாக்கப்படுகின்றன. காரணம், அவை அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பு என்று அரசு அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள். ஆக ஆற்றினுடைய ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு என்றும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அல்ல என்று அறிவிக்கக்கூடிய இந்த இரட்டை தன்மை என்பது இந்த அரசு அதிகாரிகள், ஆளும் கட்சியினுடைய இந்த பெரும் முதலாளிகளுடைய சார்பு நிலையை அம்பலப்படுத்துகிறது. அவ பெரிய கம்பெனிகளுக்கு சாதகமாக இந்த திட்டங்களை வகுப்பதும் நதிகளின் எல்லையை அவர்கள் வரையறை செய்வதும் என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கான தொடர் போராட்டத்தை 2 ஆண்டுகளாக நடத்தியதற்கு பிறகு நேற்று தான் முதல் முறையாக சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் இருப்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தினுடைய ஜனநாயக தன்மை என்பது கேள்விக்குரியது. ஏனென்றால் சென்னை நதிகளை புனரமைப்பதில் அரசு அதிகாரிகள் மட்டுமே, அவர்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த உறுப்பினர்களும் கிடையாது, அமைச்சர் பெருமக்களும் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர், நதியை ஒட்டி வாழுகின்ற அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களினுடைய சட்டமன்ற பிரதிநிதிகளும் கிடையாது, ஜனநாயக கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கிடையாது, சமூக செயல்பாட்டாளர்கள் கிடையாது, சூழலியல் செயல்பாட்டாளர்கள் கிடையாது, மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கிடையாது, வழக்கறிஞர்கள் கிடையாது, குடிசைகளினுடைய மறுவாழ்வுக்காக போராடக்கூடிய அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் கிடையாது, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் கிடையாது என்று எந்த விதமான சிவில் சமூக ஈடுபாடும் இல்லாமல் வெறும் அதிகாரிகள் மட்டும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமற்ற அதிகார வர்க்கம் ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இச்சமயத்தில் நாங்கள் அதிர்ச்சியுடன் மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சட்டமன்றத்தில் மக்கள் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டதா என்றால் அப்படியான எந்த விவாதங்களும் நடந்த மாதிரி தெரியவில்லை. பொது விவாதங்கள் கலந்து ஆலோசிப்பது என்பது நடந்ததென்றால் அப்படியான திட்டங்கள் எடுக்கப்படவில்லை. பாலிசி மேக்கிங்கிலே பாரதிய ஜனதா கட்சி கல்வி கொள்கையிலே பாலிசி மேக்கிங்கில் கலந்து ஆலோசனை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிற நாம், தமிழ்நாட்டிலே இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு திட்டத்தில் கலந்து ஆலோசித்தல் என்கின்ற ஜனநாயக நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். இன்றைக்கு அனகாபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகள் இடிப்பு, ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் இடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் ஏழை எளிய மக்கள், கேட்பதற்கு நாதியற்றவர்கள், அவர்களை வெளியேற்றிவிட முடியும், அவர்கள் நட்டையீடு தர வேண்டியது இல்லை, அவர்கள் எந்த விதமான வாழ்வுரிமை பாதுகாப்பும் தர வேண்டியதில்லை என்கின்ற அடிப்படையில் எதேச்சதிகாரமாக வெளியேற்றுகிறார்கள். இன்றைக்கு அனகாபுத்தூரில் இடிக்கப்பட்டது என்பது அநீதியானதுங்க. அது நியாயமானதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் சொல்லலை. இதுவரைக்கும் அரசாங்கம் எதுவுமே அது நியாயமானதுன்னு நிரூபிக்கவும் இல்லை. நாங்கள் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து கேட்டோம், ஆற்றின் எல்லை எதுன்னு கேட்டோம். ஆற்றின் எல்லையை அவர்கள் வரையறை செஞ்சு எந்த மேப்பையும் காமிக்கலை, எந்த சர்வேயும் காமிக்கலை. ஆற்றின் எல்லை என்று அரசாங்கத்தினால், அந்த நீர்வளத்துறையினால் ஒரு கல் நடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லுக்கு மேற்புறமாக தான் மக்கள் குடியிருப்பு இருக்குது. இதுதான் வெளிப்படையான உண்மை. அப்போ மக்கள் ஆற்றங்கரையில் இல்லை. முதல் விஷயம், அனகாபுத்தூரில் அந்த மக்கள் ஆற்றங்கரையில் இல்லை. இதுதான் உண்மையானது. ஆற்றங்கரையில் யார் இருக்காங்கன்னா, இந்த மக்கள் இருக்கிற குடியிருப்புக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாதா இன்ஜினியரிங் கல்வி, மாதா பொறியியல் கல்லூரி இருக்குது, காசா கிராண்ட் இருக்குது, எதிர்ப்புறத்தில் காசா கிராண்ட் இருக்குது, அதுக்கு அருகாமையிலும் காசா கிராண்ட் இருக்குது, 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுலேருந்து 1 கிலோமீட்டர் இன்னொரு காசா கிராண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் எங்களுக்கு கேள்விகள் எழுப்பப்படுது. உண்மையாலுமே நியாயமாக நடந்திருக்கான் என்றால் அனகாபுத்தூரில் அநீதி நடந்திருக்கிறது. பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பிரச்சனை பெருசாயிடக்கூடாது,
பெருசாவதற்கு முன்பாகவே எல்லா வீடுகளும் இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டும்தான் அரசு செயல்படுகிறதே ஒழிய நீதி வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அரசு செயல்படவில்லை என்று பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இப்போ அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு சட்டமன்றத்தில் விவாதம் செய்து நீங்கள் இத்தனை லட்சம் மக்களை வெளியேற்றுகிறீர்கள், இது குறித்து என்ன விவாதம், என்ன பாலிசி மேக்கிங் நடந்திருக்குன்னா இது வரைக்கும் எதுவும் இல்லை. இது வரைக்கும் அரசும் பதில் சொல்லலை. இத்தனை போராட்டம் நடந்திருக்கு, இது வரைக்கும் அரசு அதிகாரிகளோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ அமைச்சர் பெருமக்களோ யாரும் இதுவரை ஊடகத்தை சந்தித்து விளக்கம் தரவில்லை. இது 2 வருஷமாக நடக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ எங்களோடது அனகாபுத்தூர் மக்களுக்கு மட்டுமல்ல, அடையார் ஆற்றங்கரை, கூவம் ஆற்றங்கரை, கொற்றலை ஆற்றினுடைய கரை, பக்கிங்ஹாம் கால்வாயினுடைய கரை. இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் 2000 வீடு இடிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதே முறை தான் நடக்குது. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, குடிசைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரை தடுப்பதற்காக பண்ணுறோன்றாங்க. நீங்கள் ஆற்று கரையை வலுப்படுத்துறீங்களா அல்லது மாசுபடுத்தல் தடுக்கிறான்னு சொல்லி பண்ணுறதுக்கான எந்த விதமான தெளிவான அறிக்கைகள் இது வரைக்கும் இல்லை. குடிசைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் தான் ஆற்றை மாசுபடுத்துதுன்னா அங்கே இருக்கிற பெரிய நிறுவனங்களுடைய எஃப்ளூயன்ட் என்ன நாங்கள் சொல்ல, அதுக்கு ஏதாவது ரிப்போர்ட் இருக்கானா? எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பமான விஷயத்தில் அவசரமாக அந்த வீடுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக எங்களுடைய கவலை, மிக மிக குறிப்பான கவலை என்னென்னா 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளினுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும். நீங்கள் கொண்டு போய் நான் மறுகுடியுரிமை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, 20-30 கிலோமீட்டர் தள்ளி போட்டால் குழந்தைங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்? அதுக்கான வசதி என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ஏற்கனவே கண்ணகி நகரில் இப்படி தான் கொண்டு போய் குப்பை மாதிரி எல்லா மக்களையும் கொட்டினீங்க. கண்ணகி நகர், பெரும்பாக்கத்தில் உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது? எத்தனை மேல்நிலை கல்விக்கூடங்கள் இருக்குது? எத்தனை கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் இருக்குன்னு இதுவரைக்கும் ரிப்போர்ட் இல்லை. ஏதோ அரசு மருத்துவமனை இருக்குதா? எத்தனை அந்த அரசு மருத்துவமனை எத்தனை பேருக்கு சிகிச்சை பண்ண முடியும்? ஏதாவது கணக்கு இருக்குதா? எந்த கணக்கும் கிடையாது. அப்போ இத்தனை லட்சம் மக்களை கொண்டு போய் கொட்டிடுறீங்க. இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்களுடைய கேள்வி என்பது இது முறையாக நடக்கவில்லை. ஆக மக்களிடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்பது இது நேர்மையாக நடக்கலை. அரசு சொல்லக்கூடிய ஒரு காரணம் கூட உண்மையான காரணங்கள் கிடையாது. அரசு பொய் சொல்லுகிறது என்பதை தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவே நாங்கள் இது குறித்து எந்த விதமான விளக்கமும் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல, ஊடகத்தில் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.